யாருக்குமே தெரியாத ஒரு மருந்து. அந்த மருந்து பித்து, ஆட்டில் இருக்கிற பித்தை சாப்பிட்றதுக்கு யாராக இருந்தாலும் பச்சையாக சாப்பிட்றதுக்கு ஐயோ போவாங்க. ஆனால் நான் சாப்பிடுவேன். இவர் விழுங்கியது ஆட்டு பித்தம். இதனால் இவருக்கு மஞ்சள் காமாலை ஏற்படலாம். ஏனென்றால் ஆட்டு பித்தப்பைக்குள் இருப்பது பில்ருபின் என்ற ஒரு கழிவு. அக்கழிவை எடுத்து மனிதன் உண்டால் அது உகந்ததாகுமா? அவற்றில் நிறைந்திருக்கும் பித்த அமிலங்கள் மற்றும் பில்ருபினானது காஸ்டிக் அண்ட் டாக்ஸிக், அதாவது அதிக நச்சுத்தன்மை வாய்ந்தது. ஒருவரின் குடலை பெயர்த்து இரத்தம் வாயிலாக கல்லீரலை அடைந்து கடுமையான சேதாரத்தை உண்டாக்கும். அதனால்தான் மஞ்சள் காமாலை ஏற்பட வாய்ப்பு மிகுதி என்று யாம் உரைக்கிறோம். புனிதமான மதுவிற்கும் ஒருவர் அடிமையாகி இருந்தால் பெரும் நாசம் ஏற்படும். இவற்றை சமைத்து உண்டாலே அது ஆபத்து. இவரோ அப்படியே பச்சையாய் விழுகுகிறார். பச்சை பித்தப்பையில் நிறைந்திருக்கும் கொடிய நோய்க்கிருமிகள் வயிறு மற்றும் குடல்களில் சீல் பிடிக்க செய்துவிடும். ஆட்டு பித்தம் சாப்பிட்டால் உடல் சூடு தணியும், கழிவுகள் நீங்கும், பாலியல் சக்தி பெருகும் போன்ற கூற்றுகள் யாவும் பெரும் அசத்தியம். கசப்பாய் இருக்கும் ஒரே காரணத்தினால் ஆட்டு பித்தம் உடலிற்கு நல்லதாகி விடுமா? வேண்டாம் நண்பர்களே. சமைத்ததோ சமைக்காததோ உங்களுக்கு இனி வேண்டாம். நன்றி.